பொது மருத்துவ படிப்பிற்கான முதற்கட்ட நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் அபிநயா அளித்துள்ள விரிவான தகவல்களை இப்போது பார்க்கலாம். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நீட் முதற்கட்ட தேர்வாக மாற்றப்பட்டிருக்கும் ஏஏபிஎம்டி தேர்வு இன்று நாடு முழுவதும் நடைபெறுகிறது. 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வை சந்திக்கின்றனர். தமிழகத்திலிருந்து மட்டும் சுமார் 26,000 மாணவர்கள் இந்த தேர்வை எழுத இருக்கின்றனர். தமிழகத்தில் சென்னையில் மட்டுமே மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 39 மையங்களில் இந்த தேர்வை மாணவர்கள் சந்திக்கின்றனர். இந்த உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த ஏஏபிஎம்டி தேர்வுக்கு ஏற்கனவே விண்ணப்பித்திருந்த மாணவர்கள் இந்த தேர்வை எதிர்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நடத்தும் சிபிஎஸ்இயும் இந்த ஏபிஎம்டி தேர்விற்கு விண்ணப்பித்தவர்கள் நீட் 2ஆம் கட்ட தேர்விற்கு விண்ணப்பிக்க இயலாது என்றும் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த தேர்விற்கு விண்ணப்பித்து தேர்வில் பங்கேற்காதவர்கள் நீட் 2ஆம் கட்ட தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியாது என்றும் தெரிவித்திருக்கின்றனர். இந்த தகவல்கள் அனைத்துமே aapmt.nic.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை மாணவர்கள் பார்த்துக் கொள்வது சிறந்ததாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே மருத்துவ மாணவர் சேர்க்கையில் இருக்கும் நடைமுறையை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்து வருவதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் இந்த ஏபிஎம்டி தேர்வுக்கு ஏற்கனவே விண்ணப்பித்திருக்கக்கூடிய மாணவர்கள் இதனை தவிர்த்துவிட வேண்டாம் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது குறித்த விசாரணை மே 3ஆம் தேதி வர இருக்கும் நிலையில் அதில் கூடுதலான இந்த தேர்வுகள் குறித்த தெளிவுகள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 24ஆம் தேதி நீட் 2ஆம் கட்ட தேர்வு நடத்தப்பட இருக்கிறது. ஆனால் அந்த தேர்வின் அடிப்படையில் எந்தெந்த கல்லூரிகள், அதாவது தனியார் கல்லூரிகள் அனைத்துமே வருமா, மத்திய அரசினுடைய கல்வி நிறுவனங்கள் வருமா, தமிழக அரசு இது போன்ற மாநில அரசுகளுடைய அனைத்து நுழைவுத் தேர்வுகள், மற்ற மாநிலங்களில் நுழைவுத் தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன, அவை அனைத்தும் ரத்து செய்யப்படுமா, இது போன்ற விளக்கங்கள் கொடுக்கப்படாமலேயே இருக்கின்றன. இந்த விசாரணை மே 3ஆம் தேதி விசாரணைக்கு பிறகு அந்த விளக்கங்களை எதிர்பார்க்கலாம் எனவே கருதப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் அபிநயா.